டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி திருவருகை காலத்தின் 4வது ஞாயிற்றுக்கிழமை. பிரியமானவர்களே, 2ஆம் வத்திக்கான் சங்கம் கத்தோலிக்க திரு அவையில் மறுமலர்ச்சியை கொண்டு வந்த ஒரு மாபெரும் நிகழ்வு. கொள்கை அளவிலும் நிர்வாக அளவிலும் 2ஆம் வத்திக்கான் சங்கம் பல்வேறு வேரோட்டமான மாற்றங்களை திரு அவைக்குள் கொண்டு வந்தது. 1962ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி அப்போதைய திருத்தந்தை புனித 23ஆம் யோவான் இச்சங்கத்தை ஆரம்பித்த பொழுது இதில் பங்கெடுத்தவர்களது கையில் எது குறித்து விவாதிப்பது என்பதை பற்றிய ஏடுகள், ஒர்க்கிங் டாக்குமெண்ட்ஸ் என்று சொல்வார்கள், அவை இருந்தன. இந்த ஏடுகள் பல நிலைகளில் விவாதிக்கப்பட்டு 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டன. எனினும் இன்றைய உலகில் திரு அவை கௌதியம் எத் ஸ்பெஸ் என்ற ஏடு மட்டும் சங்கம் நடந்து கொண்டிருந்த பொழுதே உருவான ஒரு ஏடாகும். இது விவாதத்திற்கு என ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட ஏடு அல்ல. திரு அவையின் பல நிலைகளில் மறுமலர்ச்சியையும் மாற்றத்தையும் கொண்டு வந்த இந்த ஏடு 2ஆம் வத்திக்கான் சங்கம் நடக்கின்ற பொழுதே உருவாக்க பெற்றது. இது எவ்வாறு தூய ஆவியானவர் இன்றும் திரு அவை உறுப்பினர்களை தூண்டிக் கொண்டிருக்கிறார் என்பதற்கான ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கின்றது. தூய ஆவியினுடைய செயல்பாடு எப்பொழுதுமே இருந்தாலும் மனிதர்கள் எல்லா நேரமும் அவருக்கு திறந்த மனம் உள்ளவர்களாக இருப்பதில்லை. தூய ஆவியானவருக்கு திறந்த மனதோடு செவிசாய்த்து அவரது தூண்டுதலை பெற்று வாழ இன்றைய நாளில் வரம் கேட்போம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவசனங்கள் 10 முதல் 14 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளிச் சொல்லியது: உன் கடவுளாகி ஆண்டவர் உமக்கு ஓர் அடையாளத்தை அருளுமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு எசேயா, தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்வதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படையச் செய்தது போதாதோ? என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார். இதோ, கருவுற்றிருக்கும் அந்த இளம்பெண் ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவள் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னரிவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னரிவரே. மாட்சிமிகு மன்னரிவரே, மாட்சிமிகு மன்னரிவரே. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நில உலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்களின் மீது அதற்கு அடித்தளமிட்டார், ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னரிவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னரிவரே. மாட்சிமிகு மன்னரிவரே, மாட்சிமிகு மன்னரிவரே. ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைப்படாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர், பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர். ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னரிவரே.
மன்னறிவரே. இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார். தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார். அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. ஆண்டவர் எழுந்தருள்வார். மாட்சிமிகு மன்னறிவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார். மாட்சிமிகு மன்னறிவரே. மாட்சிமிகு மன்னறிவரே. மாட்சிமிகு மன்னறிவரே. இரண்டாம் வாசகம். தூய பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 1. இறை வார்த்தைகள் 1-7 முடிய. கடவுளின் அன்பை பெற்று இறை மக்களாக அழைக்கப்பட்டுள்ள ரோமே நகர மக்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பணியாளனும் திருத்துதனாக அழைப்பு பெற்றவனும் கடவுளின் நற்செய்தி பணிக்கென ஒதுக்கப்பட்டவனுமாகிய பவுல் எழுதுவது. நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. நற்செய்தியை தருவதாக கடவுள் தம் இறைவாக்கினர் வழியாக ஏற்கனவே திருமறை நூலில் வாக்களித்திருந்தார். இந்த நற்செய்தி அவருடைய மகனை பற்றியதாகும். இவர் மனிதர் என்னும் முறையில் தாவீதின் வழிமரபினர். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட நிலையில் வல்லமையுள்ள இறைமகன். இவர் இறந்து உயிர்த்தெழுந்ததால் இந்த உண்மை நிலைநாட்டப்பட்டது. இவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பிற இனத்தார் அனைவரும் இவர் மீது நம்பிக்கை கொண்டு இவருக்கு கீழ்ப்படியுமாறு இவர் பெயர் விளங்க இவர் வழியாகவே நாங்கள் திருத்தூது பணி செய்வதற்குரிய அருளை பெற்றுக்கொண்டோம். பிற இனத்தவராகிய நீங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவர்களாய் இருக்க அழைப்பு பெற்றிருக்கிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். தாவீதின் மகனான ஜோசேப்புக்கு மன ஒப்பந்தமான மரியாவிடமிருந்து இயேசு பிறப்பார். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 வசனங்கள் 18-24 வரை. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் ஜோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. மரியா தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். மரியாவின் கணவர் ஜோசேப்பு நேர்மையானவர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலகிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருந்த போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, ஜோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள நீ அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். மரியா ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களில் இருந்து மீட்பார் என்றார். இதோ, கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்தில் இருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, மானுட வரலாற்றில் இறைவனது செயல்பாடு எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறது. இத்தகைய இறை செயல்பாடு எந்த அளவிற்கு முழுமையாக இருக்கிறது என்பது கடவுள் மட்டிலான மனிதர்களது திறந்த மனதையும் ஒத்துழைக்கின்ற தன்மையையும் பொறுத்தது. அதாவது, மனிதர்கள் ஒத்துழைக்கின்ற பொழுது
அவரது இறை செயல்பாடு முழுமையானதாக இருக்கிறது. எனினும் சில வேளைகளில் மனிதர்களது ஒத்துழைப்பையும் மீறி இறைவன் தாமாகவே வலிந்து மானிட வரலாற்றிற்குள் நுழைந்து செயல்பட ஆரம்பிக்கின்றார். முக்கியமாக மனிதர்கள் அளவுக்கு அதிகமாக தீமைகளில் மூழ்கி அவரது விருப்பத்திற்கு எதிராக சென்று தங்களது துன்பங்களை தாங்களே பெருக்கிக் கொள்ளுகின்ற வேளையில் அதை கண்டு மனம் பொறாத இறைவன் தன் மக்களை மீட்க தாமாகவே வரலாற்றிற்குள் இறங்கி வருகின்றார். இதுதான் கிமு 8ஆம் நூற்றாண்டில் யூதா நாட்டில் நடந்தது. ஒரு பக்கம் அசீரிய பேரரசு யூதா நாட்டை அரசியல் ரீதியாக அச்சுறுத்திக் கொண்டிருந்தது. இது யூதா நாட்டிற்கு வெளியிலிருந்து வந்த ஆபத்து. இது அரசியல் சார்ந்த ஒன்று. இன்னொரு பக்கம் யூதா நாட்டு மக்கள் கடவுள் நம்பிக்கை இழந்து அதீத பாவ வாழ்வில் மூழ்கி கிடந்தனர். இது நாட்டுக்கு உள்ளிருந்து வந்த ஆபத்து, ஆன்மீகம் சார்ந்த ஆபத்து. இது இந்த இருவகையான ஆபத்துக்களிலிருந்து மக்களை மீட்க இம்மானுவேலராக கடவுளே இறங்கி வருவார் என்று எசாயா முன்னறிவித்தார். இதுவே முதல் வாசகம். அன்புக்குரியவர்களே, மானிட வரலாற்றில் செயல்பட இறைவன் பல்வேறு கருவிகளை பயன்படுத்துகின்றார். இதில் முதல் கருவியாக, முக்கிய கருவியாக இருப்பவர் தூய ஆவியானவர். மூவொரு கடவுளில் ஒருவராக இருக்கின்ற ஆவியானவர் பல்வேறு நபர்களை இயக்குவது குறித்து நாம் விவிலியத்தில் வாசிக்கின்றோம். இருப்பினும் ஆவியானவரது இயக்கம் முழுமையடைந்தது இறைமகன் இயேசு கிறிஸ்துவில்தான். இயேசுவின் ஒட்டுமொத்த வாழ்வு தூய ஆவியால் இயக்கப்பட்ட வாழ்வாக இருந்தது என்பது நாம் அறிந்ததே. தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும் என்ற கப்ரியேல் வானதூதரின் வார்த்தைகள் எவ்வாறு அன்னை மரியாவில் செயல்பட்டன என்பதை இன்றைய நற்செய்தி விளக்குகின்றது. யோசேப்பு மரியாவும் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தார் என்றும் அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார் என்றும் மத்தேயு எழுதுகின்றார். இயேசுவின் பிறப்பில் மட்டுமல்ல, அவரது ஒட்டுமொத்த வாழ்விலும் தூய ஆவியின் பங்களிப்பு அடிப்படையான ஒன்றாக இருந்தது. அவர் சோதனைகளை வெல்லுமாறு பாலைவனத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டது தூய ஆவியாலேயே. மத்தேயு 4:1. தூய ஆவியால் திருமுழுக்கு பெற்றார். மத்தேயு 3:16. தூய ஆவியாலேயே திருமுழுக்கு கொடுத்தார். மத்தேயு 3:11. தூய ஆவியாலேயே பேய்களை ஓட்டினார். மத்தேயு 12:28. தூய ஆவியால் நிரப்பப்பட்டவராக இறைவாக்கு உரைத்தார். லூக்கா 4:14. தூய ஆவியால் பேருவகை அடைந்தார். லூக்கா 10:21. அன்பிற்குரியவர்களே, நமது வாழ்விலும் தூய ஆவியின் செயல்பாட்டை நாம் அனுமதிப்பது முக்கியமானது. 2ஆம் வாசகத்தில் புனித பவுல் இயேசுவை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது, இவர் மனிதர் என்னும் முறையில் தாவீதின் வழிமரபினர், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட நிலையில் வல்லமையுள்ள இறைமகன் என்று கூறுகிறார். இங்கு இயேசுவின் இரு இயல்புகள் குறித்து புனித பவுல் குறிப்பிடுகின்றார். ஒன்று அவரது மனித இயல்பு. இது அவரது குடும்ப பின்னணி, குலம், இனம் ஆகியவற்றை சார்ந்தது. இன்னொன்று அவரது இறை இயல்பு அல்லது தெய்வீக இயல்பு. இது எந்த அளவிற்கு அவர் தனக்குள் இருந்த தூய ஆவி தன்னை இயக்க அனுமதித்தார் என்பதோடு தொடர்புடையது. இயேசு தனது மனித இயல்புக்கு அதிக அழுத்தம் கொடுக்காமல் தன்னுள் உறைந்த ஆவியால் வழிநடத்தப்பட்டதன் காரணமாக தன் இறை இயல்பை முழுமையாக வெளிக்கொணர்ந்தார் என்பதே புனித பவுல் குறிப்பிடக்கூடிய செய்தி. நம் வாழ்வில் கூட நமது மனித இயல்பை கொஞ்சம் ஒதுக்கி வைத்துவிட்டு நமக்குள் இருக்கும் ஆவியின் தூண்டுதலின்படி வாழ ஆரம்பிக்கின்ற பொழுது நமது இறை இயல்பை நாமும் கண்டுகொள்ளுவோம். திருத்தந்தை பிரான்சிஸ் இவ்வாறு எழுதுகின்றார்: நான் தூய ஆவிக்கு திறந்த மனம் உள்ள நபராக இருக்கின்றேனா? அவர் எனக்கு தெளிவை கொடுக்க வேண்டும் என்று அவரிடம் மன்றாடுகின்றேனா? கடவுள் மட்டில் இன்னும் ஈடுபாட்டோடு இருக்க அவர் துணையை நாடுகின்றேனா? போன்ற கேள்விகளை நம்மை பார்த்தே நாம் கேட்போம். ஒவ்வொரு நாளும் தூய ஆவியாரிடம், ஆவியானவரே, இறைவார்த்தைக்கு என் உள்ளம் திறக்கப்படுவதாக, நன்மையானவற்றிற்கு என் உள்ளம் திறக்கப்படுவதாக, கடவுளுக்கு என் உள்ளம் திறக்கப்படுவதாக என்று மன்றாடுவோம் என்று சொல்லுகின்றார்.
இறுதி மன்றாட்டில் புனித அகுஸ்தினாரது மன்றாட்டையே நமது மன்றாட்டாக இன்றைய நாளில் எழுப்புவோம். தூய ஆவியானவரே, என் எண்ணங்கள் தூய்மையாக இருக்குமாறு என் உயிர் மூச்சாக எழுந்தருளும். என் செயல்பாடுகள் தூய்மையாக மாறும்படி நீர் என்னில் செயல்படும். தூய்மையானவற்றை நான் நேசிக்குமாறு எனது உள்ளத்தை பால் ஈர்த்தருளும். தூய்மையானவற்றை காத்துக்கொள்ளுமாறு என் உள்ளத்தை உறுதிப்படுத்தியருளும். நான் தூய்மையாக இருக்குமாறு என்னை காத்தருளும். ஆமேன்.